ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். அதுவும் நார்மலான ஹாரர் மூவி கிடையாது, ப்ராப்பரான டீமன் எக்ஸாரிசம் ரிச்சுவல் எல்லாமே வர மாதிரியான ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட பேரு லாக் பாக்ஸ். இந்த படத்துல சைக்காலஜிக்கல் ஆங்கிள் மட்டும் வச்சு பயமுறுத்துற மாதிரி இல்லாம ப்ராப்பரான டீமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. அதனால இந்த மூவி எப்படி போகுது, அந்த டீமன் யாரை டார்கெட் பண்ணுது, அதுவும் கடைசியில இந்த லாக் பாக்ஸ் அப்படிங்கிற பேர் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம். நாம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு வேனை காட்டுறாங்க. அந்த வேனுக்குள்ள ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி எங்கேயே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் பயத்துல நடுங்கிக்கிட்டு தன்னை திரும்ப வீட்டிலேயே விட்டு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுவும் அவன் திரும்ப திரும்ப அந்த பையனை நான் மறுபடியும் பார்க்கவே விரும்பல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா வேன்ல இருக்கிறவங்க அவன் பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அவனை ஒரு தனியா இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு வீல் சேர்ல ஒரு வித்தியாசமான பையன் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இந்த பையன் யாரு, இந்த ஆளை எதுக்காக இவங்க இந்த பையன் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதுவும் அந்த ஆள் இந்த பையனை பத்தி எதுக்காக இவ்வளவு பயப்படுறான், இந்த விஷயம் எதுவுமே இப்போதைக்கு நமக்கு சொல்லல. அதுக்கு முன்னாடியே கதை நம்மள எலன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போகுது. எலன் ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனர், அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான புத்தகங்களை எழுதுற ஒரு பிரபலமான ஆத்தர். ஆனா தன்னோட அம்மாவுக்கு ரொம்பவே மோசமா அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்ததுனால பல வருஷமா அவங்க அம்மாவை பாத்துக்கிறது இருக்கா. இப்ப அவங்க அம்மா இறந்துட்டதுனால அவளோட வாழ்க்கையே இப்ப முழுசாவே குழப்பமா போயிருச்சு. அதை மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மிச்சிகன் மாகாணத்துல இருக்கிற பாண்டியாக் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு சிட் ஆகிறா. அப்ப எலன் தன்னோட கதையை நமக்கே சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா. இது மறுபடியும் யாருக்குமே நடக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பாண்டியாக்கு வந்த எலனோ வேலை சம்பந்தமா ஃபாதர் ஜான்டோ அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறா. அவருக்கு நிரந்தரமான வேலை எதுவுமே கிடையாது. ஆனா சர்ச்சில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக எலனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்க அவரால் முடியும். அப்ப சர்ச்சுக்குள்ள உடஞ்சு போன பெஞ்சுகளை பார்த்த எலனோ ஜான் கிட்ட ஒரு ஐடியா சொல்றா. ஒரு சேரிட்டி ஈவென்ட் நடத்தலாம், அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு சர்ச்சை ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. இந்த ஐடியாக்கு ஜானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் எலனோ சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வரா. எலன் தன்னோட கார்டன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட கசின் டோனா போன் பண்றா. டோனா எலன் கிட்ட அவளை பத்தி விசாரிச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட கசின் வின்ட்ரோப்புக்கு பாண்டியாவுக்கு பக்கத்துல ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரனுக்கு டோனா என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது புரிஞ்சிருது. வின்ட்ரோப்ப சில நாட்களுக்கு ஹீரன் தான் வீட்டுல தங்க வைக்கணும் அப்படின்னு டோனா கேக்குறா. அதுக்கு ஹீரனோ அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உடனே ஓகே சொல்லிடுறா. இதை கேட்ட டோனா ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா அதே நேரத்துல ஹீரனுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுக்கறா. வின்ட்ரோப் முன்னாடி ஆப்கானிஸ்தான் வார்ல இருந்திருக்கான். அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்பவே மோசமான PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருந்திருக்கு. அந்த ஆழமான டிராமா காரணமா அவன் சில நேரங்களில் ரொம்பவே வித்தியாசமான விஷயங்களை பண்ணுவான். இது எல்லாமே தெரிஞ்சிருந்து ஹீரன் அவனை தன்னோட வீட்டுல தங்க வைக்க தயாரா இருக்கா. டோனாவும் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனையுமே கட் பண்றான். அதுக்கப்புறம் வின்ட்ரோப்பும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். ஹீரனோ அவனை கூட்டிட்டு வரதுக்காக அங்கே போறா. சுமார் 30 வருஷத்துக்கு அப்புறம் வின்ட்ரோப்பை பாக்குறதுனால ஹீரனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா வின்ட்ரோப் மட்டும் ரொம்பவே பதட்டமா இருக்கான். இந்த வின்ட்ரோப் அப்படிங்கிற இவனோட பேரை நம்ம சுருக்கமா வின்னு வச்சுக்கலாம். ஹீரனோ அவனை ஹக் பண்ண போகும்போது கூட அவன் உடனே பின்னாடி நகர்றான். அப்பதான் ஹீரனுக்கு அவனோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு புரியுது. அதனால சிச்சுவேஷனை சமாளிச்சுட்டு வின்ன கார்ல ஏற சொல்றா. அப்பதான் அவன் நொண்டி நொண்டி நடக்கிறதையும் ஹீரன் கவனிக்கிறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வின்னுக்கு அவனோட ரூமை தான் காட்டுறா. அந்த ரூம்ல ஹீரனும் வின்னும் சின்ன வயசுல இருந்து ஒரு போட்டோவையுமே வச்சிருக்கா. ஆனா அந்த போட்டோவை பார்த்த வின்னும் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல, அப்படியே பிளாங்கா இருக்கான். அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிடும்போது ஹீரனும் பழைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கா. தெரியாம வின்னோட பேரண்ட்ஸை பத்தி கேக்குறா. அவங்க சின்ன வயசுல நடந்த ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் வின்னோ ரொம்பவே சைலண்டா மாறி இருப்பான். சாப்பிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் வின்னோ இப்ப குளிக்க போறான். ஆனா அவ ரொம்ப நேரமா வெளியில வராம இருக்கிறத ஹீரனும் கவனிக்க உண்மையிலேயே அவனோட கால்ல ரொம்பவே ஆழமான ஒரு காயம் இருக்கு. அத அவனே சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்படியே பாத் டப்ல அமைதியா படுத்திருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரனோ திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து வின்னோட ரூமுக்கு போறா. ஆனா அங்க வின்னு இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்களோட சின்ன வயசு போட்டோ இருந்த அந்த பிரேம்ல இப்ப போட்டோ மட்டும் ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கு. இத பார்த்த ஹீரனுக்கும் பயமாயிடுது. அவன் உடனே ஹாலுக்கு வரும்போது வின்னு தூக்கத்துல நடந்து போறதையும் பாக்குறா. அவன் அப்படியே வீட்டுக்கு வெளியிலயும் போய்கிட்டு இருக்கான். எலன் கொஞ்ச நேரம் அவனை பின்தொடர்ந்து போறா. ஆனா பயத்துல திரும்ப தன்னோட ரூமுக்கே வந்துடுறா. அடுத்த நாள் காலையில பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரனோ வின்னோட அங்கிள் ரேய பத்தி கேக்குறா. அந்த பேரை கேட்ட உடனே வின்னோட முகம் மாற ஆரம்பிக்குது. அவரை பத்தி எந்த ஒரு விஷயமே பேச விரும்பல அப்படின்னு தெளிவாவே சொல்லிடுறான். அதாவது அங்கிள் ரே சம்பந்தமா ஏதோ ஒரு மோசமான ஞாபகம் அவனுக்குள்ள இருக்கு போல. இதெல்லாம் கவலைப்பட்ட ஹீரனோ சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் ஜான் கிட்ட வின்ன பத்தி பேசுறா. அவன் யாருக்கிட்டயுமே சரியா பேச மாட்டான், யாரையுமே கான்டாக்ட் கூட பண்ண மாட்டான். ராத்திரி அப்படி தூக்கத்துல நடந்துகிட்டே இருக்கான். எப்பவும் மத்தவங்களை விட்டு தனியா இருக்கத்தான் விரும்புறான். இதெல்லாம் ஹீரன் சொன்னதுக்கு அப்புறம் வின்ன எப்பயாவது சரி பண்ணணும் அப்படின்னு ஜான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு சாயந்தரம் ஹீரனோ வீட்டுக்கு வந்த லெட்டர் பாக்ஸ்ல இருந்து லெட்டர்களை எடுக்க போறா. அப்ப வின்னோ கார்டன்ல இருந்த அந்த காட்டு புட்களை வெட்டிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரனுக்கு வானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அறிமுகமாகறா. அவ சைக்கிள பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. வானா ஹீரனோட வீட்டை பார்த்து ரொம்பவே பாராட்டுறா. கடந்த 3 வருஷமா பக்கத்துல இருக்கிற வீட்டுல தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இவ்வளவு சுத்தமான நிலையில இந்த வீட்டை நான் முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல வின்னையுமே வித்தியாசமா பாத்துக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம வின் ஹீரனோட ஹஸ்பண்டா இருக்கும் அப்படின்னு வானா நினைக்கிறா. ஆனா ஹீரனோ
ஹீரனும் இல்ல அவனோட கசின் தான் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதுமே வானாவும் தன்னோட பாஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல படிக்க வந்தாலும் அங்க இருந்த ஒரு ப்ரொஃபசர் இவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டாராம். அதுக்கப்புறமா தான் இந்த டவுனுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரனுக்கு அவன் மேல பரிதாபமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த வானா அப்படிங்கிற கேரக்டர் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ரேண்டமா பேசுற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வானாவும் ஹீரனுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்திருக்கா. அவளோட பொருட்களை ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறா. ஆனா அதே நேரத்துல ஹீரனோட வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்பவே கவனமா பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரனோட பேக் யார்டுக்கு போயிட்டு ஹீரன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது சிகரெட் பிடிச்சுக்கிட்டு தன்னோட உடஞ்ச ஒரு நகத்தை பிடுங்கி எடுக்கிறா. இதை பார்த்த ஹீரனோ வலிக்குதா அப்படின்னு கேட்க அதுக்கு வானாவும் ரொம்பவே வித்தியாசமா வலி இருக்கிறது பச்சை பொருள் தான் அப்படி சொல்றா. இதை கேட்ட ஹீரனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அமைதியாயிரா. அடுத்த நொடியே வானாவும் ஹீரன் கிட்ட உங்க அம்மா எப்ப இறந்தாங்க அப்படின்னு கேட்கிறா. இதை கேட்டதுமே ஹீரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா வானா இப்பதான் ஹீரனையே சந்திச்சிருக்கா. ஹீரன் தன்னோட அம்மா இறந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட சொல்லவே இல்லை. ஆனா வானாவும் அதுக்கு என்ன சொல்றான்னா உன் அம்மாவோட போட்டோ பார்த்து தான் நான் கெஸ் பண்ணி அப்படி சொல்றா. இதை கேட்டதும் ஹீரனுக்கு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியா வருது. அப்படி அன்னைக்கு நைட்டு வானா கொண்டு வந்த சிக்கன் பீஸ மைக்ரோ ஓவன்ல இருந்து இளநீ எடுக்கும் போது வானா திடீர்னு தன்னை நெருங்கி தனக்கு பக்கத்துல ரொம்பவே வித்தியாசமா வர்ற மாதிரி மைக்ரோ ஓவன்ல அவளுக்கு தெரியுது. அதை பார்த்து ஹீரனு பயந்து போயிடுறான். ஆனா திரும்பி பார்த்தா வானா டைனிங் டேபிள்ல சாதாரணமா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரனோ விண்ண வெளியில கூப்பிட வானாவும் அவனை ரொம்பவே வித்தியாசமா பாத்துக்கிட்டு அவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறா. ஆனா விண்ணோ எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கிறதுனால அவன் ஊமையா இருப்பானோ அப்படின்னு வானாவும் நினைக்கிறா. அப்பதான் விண்ணோ மெதுவா என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்றான். அது கேட்டதுக்கு அப்புறமா தான் வானாவும் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறான். அதுக்கப்புறம் அவளும் வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றா. வின் கிட்ட ஜாக்கிரதையாரி, அவன் ரொம்ப மோசமான விஷயங்களை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரனுக்கு அப்போதைக்கு இது எதுவுமே புரியல. அடுத்து வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு போறா. அங்க வின் துணிகளை கழட்டிட்டு பாத்டப்குள்ள போக தயாரா இருக்கான். இது எதாச்சியா ஒரு ஆக்சிடென்டா நடக்குது. ஹீரனை பார்த்த உடனே வின்னும் உடனே பாத்ரூம் கதவை மூடிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறான். ஹீரனோ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ண ஆனா வின்னும் எதுவுமே பதில் சொல்லல. இதுக்கு நடுவுல வானாவும் தன்னோட வீட்டுல ஒரு பயங்கரமான டைரி எழுதிக்கிட்டு இருக்கா. அதுல அவளும் நீ என்னட்ட இருந்து ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத, என்னட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது, நான் உன்னை ஒவ்வொரு முறையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படி மாதிரி எழுதுறா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வானா ஒரு சைக்கோவா இருப்பாளோ, இல்ல அவளுக்கு ஏதாவது சைக்கிக் பவர் இருக்கலாமா, இல்ல அவளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் வருது. அடுத்த நாள் பிரேக்பாஸ்ட் நேரத்துல ஹீரன் மறுபடியும் வின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. இந்த தடவை வின் கொஞ்சம் ஓப்பனாவே பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு உடஞ்ச டேபிள வின்னோ தானே சரி பண்ணி பெயிண்ட் பண்ணி வைக்கிறான். அதை பார்த்த ஹீரன் அவனை பாராட்டி அவனை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஹக் பண்றான். முதலா வின்னோ இப்ப அவளை ஹக் பண்றான். ஆனா அப்பதான் பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில வானா ரொம்பவே கோவமா நின்னுகிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. ஹீரனோ வின்னோ அவளை பார்க்கும்போது வானா உடனே ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைல கொடுத்துட்டு சேரிட்டிக்காக கொண்டு வந்த சில பொருட்களை காட்டுறா. அதோட ஒரு ஒயின் பாட்டிலுமே எடுத்துட்டு வந்திருக்கா. மழை பெய்யற நாள் அப்படிங்கிறதுனால அவளோட சேர்ந்து ஹீரனும் ட்ரிங்க் பண்ண ஒத்துக்கிறா. ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே பேசும்போது வானா தன்னோட வாழ்க்கையில நடந்த ரொம்பவே கொடூரமான விஷயத்த ஹீரன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட சொந்த அப்பாவே சின்ன வயசுல அவகிட்ட தப்பா நடந்துகிட்டாராம். சில நேரங்கள அவளை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனுப்பி வைப்பாராம். இதை கேட்ட ஹீரனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அவளும் வானாவை சமாதானப்படுத்தி நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் வானா சொல்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நான் இன்னைக்கே செத்து போனாலும் எனக்கு கவலை இல்ல, எனக்கு ஒரு புது உடம்பு கிடைச்சா மட்டும் போதும், ஏன்னா இந்த உடம்பு எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்குள்ள வின்னு அங்க வர வானா அவனை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனால வின்னு எரிச்சலாகி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு வானாவும் எனக்கு எல்லாமே வேணும் அப்படி சொல்றா. வின்னும் உடனே தன்னோட ரூமுக்கு போயிடுறான். ஆனா ஹீரனும் இப்ப வானாவை சமாளிக்க வர அப்ப வானாவும் மறுபடியும் வின்னோட இன்டென்ஷனே சரியில்லை அப்படி சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா தன்னையும் இளநியும் இன்டிமேட் ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படி சொல்ல அப்படி கட் பண்ணி அதுக்கப்புறம் வானாவும் ஹீரனை கட்டாயப்படுத்தி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஹீரனுக்கு வானா ரொம்பவே தண்ணி அடிச்சிருக்கா அப்படின்னு புரியுது. அதனால அவளை வீட்டுக்கு போக சொல்ல ஆனா வானாவும் குடிச்ச மாதிரி நடிச்சு அன்னைக்கு நைட்டு ஹீரனோட வீட்டிலே தங்கிடுறா. அதனால ஹீரனும் அவளோட ஒரே ரூம்ல தங்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. அப்படியே நடு ராத்திரி காட்டுறாங்க. திடீர்னு ஹீரனுக்கு வானா தன்னோட இடுப்புல கை வச்ச மாதிரி தோணுது. அதனால பயந்து எழுந்து வானாவை பார்த்தா அவ நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. அதே நேரத்துல வானா திடீர்னு கண்ணை திறக்கவும் இதை பார்த்த ஹீரனு பயந்து போயிட்டு பாத்ரூம்ல இருந்த அந்த ஹீட்டர் எடுத்துக்கிட்டு லிவிங் ரூம் சோஃபால போய் தூங்க ஆரம்பிக்கிறா. ஆனா அப்ப பாருங்க பாத்ரூம்ல ஹீரனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அது ஹீரன் கவனிக்கல. அதுக்கப்புறம் லிவிங் ரூமுக்கு போகும்போது ஜன்னல் வழியா வின் மறுபடியும் தூக்கத்துல நடந்து மழையில வீட்டை விட்டு வெளியில போறத ஹீரனு பாக்குறா. ஆனா இப்ப இதெல்லாம் அவளுக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால அதை பெருசா கண்டுக்காம தூங்க ஆரம்பிக்கிறா. உண்மையிலேயே அவ லிவிங் ரூம்ல தூங்குனதுதான் நல்லது. ஏன்னா அதே நேரத்துல அவளோட ரூம் கதவுக்கு பக்கத்துல வானா ரொம்பவே கோவமா நின்னுகிட்டு இருக்கா. அவளோட நோக்கமே ஹீரனை இன்னைக்கூட முடிச்சுன்னு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரனும் வின்னும் பிரேக்பாஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வானாவும் வெளியில வரா. அவளோட வீட்டுல ஹீட்டர் கெட்டு போச்சுன்னு சொல்லி டேப்ல இருந்த ஹீரனோட ஹீட்டரை கேட்கிறா. ஆனா ஹீரனுக்கு கொடுக்க விருப்பம் இல்ல. ஆனா வானாவும் எப்படி சமாளிச்சு அந்த ஹீட்டரை எடுத்துட்டு போயிடுறா. வானாவும் ரொம்பவே முட்டாள்தனமாவும் ரொம்பவே வினோதமாவும் நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரனும் வின்னும் சர்ச்சுக்கு போறாங்க. அங்க டெனிஸ் அப்படிங்கிற பொண்ணு வின்ன பார்த்துட்டு
பார்த்துட்டு ஃபாதர் ஜான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அது கேட்டு ஜானுக்கு ஹீரனுக்கு அதிர்ச்சி ஆகுது. முன்னாடி நைட்டு வின் தூக்கத்துல நடந்து ராத்திரி ஒரு 2 மணிக்கு டெனிஸோட வீட்டுக்கு வெளியில போயிருக்கான். அவனை பார்த்து டெனிஸும் அவன் ஒரு திருட அப்படி நினைச்சு அவனை சுட போயிருக்கா. இதை கேட்ட ஜானோ வின்னை எப்படி சமாளிச்சு சர்ச்சுக்குள்ள அனுப்புறாரு. ஆனா வின்னுக்கு சர்ச்சுக்குள்ள வர மனசே இல்ல. அதனால ஹீரன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி கார்லயே இருக்கான். அப்ப சர்ச்சுக்குள்ள பிரீஸ்ட் பேசுறத ஜன்னல் வழியா கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரனோ வின் ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்கறதையும் பாக்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்தா வின் அங்க இல்ல. உடனே எலனுக்கு பயம் வந்துருது. அவன் அந்த பூனைய ஏதாவது பண்ணிட்டானோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கொஞ்ச தூரத்துல ஒரு ஃபீல்டுக்கு பக்கத்துல வின்னும் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பாடு கொடுத்த பூனை நோயால அவன் கையிலே இறந்திருக்கு. அதனால அந்த பூனைய அவன் அங்கேயே மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கான். எலனோ அவனை பார்த்துட்டு அவன் சோகமா இருக்கிறதுனால சில விஷயங்களை பேசி அவனை சிரிக்க வைக்கிறான். அன்னைக்கு நேற்று மறுபடியும் வின் தூக்கத்துல நடந்து வெளியில போறான். இந்த முறை நேரா வானாவோட வீட்டுக்குள்ள போயிடுறான். அப்ப திடீர்னு அவனுக்கு முழிப்பு வருது. அவனுக்கு முன்னாடி ஒரு சேர்ல உட்காந்து வானாவும் அழுதுகிட்டு இருக்கா. இன்னும் அவகிட்ட ஏன் அழுகுற அப்படின்னு கேட்க, ஆனா பதில் சொல்லாம வானாவும் நேரா அவனை கட்டி பிடிச்சு இன்னும் அதிகமா அழ ஆரம்பிக்கிறா. அப்ப வானாவும் புதுசா ஒரு விஷயத்த சொல்றா. அங்கிள் ரே வின்ன டார்ச்சர் பண்ணிருக்காரு, உடல் ரீதியாவும் துன்புறுத்தி இருக்காரு, அதோட ஒரு கூண்டுக்குள்ளயுமே அடைச்சு வச்சிருக்காரு. இத வானாவும் சொல்ல இதை கேட்ட உடனே இன்னும் அதிர்ச்சி ஆயிடுறான். ஏன்னா இந்த விஷயத்த அவன் இதுவரைக்கும் யாருக்கிட்டயுமே சொன்னது கூட கிடையாது. அப்ப அவனுக்கு தன்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட பேரண்ட்ஸ் இறந்ததை அவன் பார்த்திருக்கான். இப்ப வானாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு வின்னுக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதனால அவளை விட்டு விலகி உடனே ஹீரோனோட வீட்டுக்கு வர்றான். அடுத்த 3 நாட்களுக்கு வின்னோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது. அதே நேரத்துல ஹீரோனுக்கும் வானா கண்ணுல படவே இல்ல. அதனால தன்னோட ஹீட்டர் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு வானாவோட வீட்டுக்கு போறா. ஆனா அங்க வீடு ரொம்பவே சைலண்டா இருக்கு. கதவும் திறந்து இருக்கு. அதனால இப்ப ஹீரோன் உள்ள போக, ஆனா வானாவும் அங்க ரத்த வெள்ளத்துல மோசமான நிலையில இறந்து கிடக்கிறத பாக்குறா. உடனே ஹீரோன் போலீஸ கூப்பிட அங்க டிடெக்டிவ் டாம் வந்து ஹீரோனை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நைட் ஆயிட்டதுனால அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோ வானா இறந்த விஷயத்த வின்னுக்கும் சொல்றா. வின்னுக்கும் ஒண்ணுமே புரியல, யாரு வானாவை இவ்வளவு கொடூரமா கொண்டிருப்பாங்கன்னு. வானாவோட மரணம் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் ஹீரோன் கொடுத்ததுனால டாம் அடுத்த நாள் அவளோட வீட்டுக்கு வந்து செக் பண்றான். அங்க கார்டனை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த வின்னையுமே பாக்குறான். அவனை பத்தியுமே ஹீரோன் கிட்ட கேக்குறான். அதுக்கப்புறம் மறுநாள் வின்னையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் ஹீரோனோ வின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறா. அங்க டெனிஸையும் விசாரணை பண்ற அந்த ரூம்ல இருந்து வெளியில வரதையுமே பாக்குறாங்க. இப்ப டாமோ வின்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டு நேரா ஒரு விஷயத்த சொல்றான். அவனுக்கு பிடிஎஸ்டி இருக்கிறதுனால ராத்திரி ஸ்லிப் வால்க் பண்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுவும் வானா இறந்த அன்னைக்கு நேற்று அவளோட வீட்டுக்கு பக்கத்துல வின்னும் இருந்திருக்கான். அதனால டாமுக்கு வானாவை வின் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. வின்னோட மிலிட்டரி பாஸ்டையுமே டாம் நல்லா தேடி பார்த்திருக்கான். அதுலயுமே ஒரு சம்பவம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தடவை வின்னும் தான் கூட வேலை பார்த்த ஒருத்தனை அவ்வளவு கொடூரமா அடிச்சிருக்கான். அந்த ஆளோட கண் பறவே போயிருக்கு. அதனால இப்ப டாமோ திரும்ப திரும்ப வின் கிட்ட வானாவை நீ தானே கொன்ன ஒத்துக்கோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா வின்னும் அமைதியாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கான், எதையுமே ஒத்துக்கல. அப்ப டாமோ இளநீ இல்லாம நீ வானாவோட வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்க, அதுக்கு வின்னும் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்ப டாமோ ஒரு கிளவுஸ காட்டுறான். அது வானாவோட பொருட்களை கிடைச்சதான். அந்த கிளவுஸோட இன்னொரு ஜோடி வின்னோட ரூம்ல தான் இருக்கு. அதாவது வின் பொய் சொல்றா அப்படின்னு டாம் நினைச்சு இந்த எவிடன்ஸ வச்சு வின்ன அரெஸ்ட் பண்ணிடுறான். இத பார்த்த ஹீரோனுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த ஒரு கிளவுஸ வச்சு எப்படி அவனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவளுக்கு சுத்தமா புரியல. அதனால கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் ப்ரோஸ்லோ கிட்ட போயிட்டு இந்த கிளவுஸ் உண்மையிலேயே வானாவோட சேரிட்டி மார்க்கெட் டொனேஷன் பேக்ல இருந்தது அப்படி சொல்றான். ஆனா ப்ரோஸ்லோவும் ஹீரோயினோட பேச்சை கேட்கவே இல்ல. போலீஸும் வின்ன வானாவோட கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டே போயிடுறாங்க. அதனால ஹீரோனோ ஒரு டாப் டிஃபென்ஸ் லாயரான நீனாவை சந்திச்சு எல்லா விஷயத்தையுமே சொல்றான். வின்னுக்கு எவ்வளவு பிடிஎஸ்டி இருந்தாலும் அவன் யாரையுமே கொலை பண்ண மாட்டான் அப்படின்னு ஹீரோன் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீனாவும் கேஸ் ஃபெயில பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸோட கேஸ் ரொம்பவே வீக்கா இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான எவிடன்ஸே அந்த ஒரே ஒரு கிளவுஸ் மட்டும்தான். அதோட வின்னோட ஸ்லீப் வாக்கிங்குமே அவனுக்கு எதிராக யூஸ் பண்ண போறாங்க. அதனால நீனா ஏற்கனவே ஒரு பிடிஎஸ்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை தயாரிக்க சொல்லியிருந்தா. அந்த ரிப்போர்ட்ல பிடிஎஸ்டி இருக்கிறவங்களுக்கு நைட் நேரத்துல ஸ்லீப் வாக்கிங் பண்றது ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அதனால வானாவோட பாஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ராவுஸ் அப்படிங்கிற ஒருத்தரை நினாவும் ஹையர் பண்றா. இதுக்கு நடுவுல ஜெயில வின்னோட மென்டல் கண்டிஷன் இன்னும் மோசமாக ஆரம்பிக்குது. ஒரு ஆபீசர் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வர்றான். அப்ப வின்னோ அவனை பிடிச்சி கதவுல அவனோட உடம்ப திரும்ப திரும்ப அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பாக்குறான். கொஞ்ச நேரத்துல இந்த ஆபீசர் இறந்துட்ட மாதிரி அவனுக்கு தெரியுது. ஆனா அதிர்ஷ்டவசமா வின்னுக்கு அது ஒரு விஷயம் அப்படின்னு புரிஞ்சிருது. அதனால உண்மையிலேயே அந்த ஆபீசர் கிட்ட இருந்து சாப்பாட்டை மட்டும் வாங்கிக்கிறான். ஏன்னா அவனுக்கு உண்மையிலேயே யாரையுமே கொல்லணும் அப்படிங்கிற விருப்பம் கிடையாது. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ஒரு குரல் மட்டும் இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோனும் ஜெயில வின்ன பாக்குறதுக்காக வர்றா. வின்னோ தன்னோட நிலைமைய அவகிட்ட எடுத்து சொல்றான். தனக்கு ரொம்பவே கொடூரமான வயலண்டான ஹாலுசினேஷன் எல்லாம் வருதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த விஷயங்களை அவன் தன்னோட கண்ணால பாக்குற மாதிரி இல்ல, வேற யாரோ ஒருத்தரோட கண்ணால பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதாவது அது வெறும் ஒரு ஹாலுசினேஷன் இல்ல, ஏதோ ஒரு சக்தி அவனை வச்சு இது எல்லாத்தையுமே பண்ண வைக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. இதை கேட்ட ஹீரோன் பயந்து வானாவோட மரணத்துக்கும் உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்க இன்னும் தெளிவாவே இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோன் கிட்ட இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றான். அவனுக்கு
தனக்கு ஜெயில இருந்து வெளியில வர விருப்பம் இல்ல அப்படின்னு, அது மட்டும் இல்லாம ஹீரோனை சந்திக்க விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனோ குழம்பி போய் வீட்டுக்கு திரும்பி வரா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனோ இன்டர்நெட்ல வானாவை பத்தி தேட ஆரம்பிக்கிறா. அப்ப வீட்டுக்கு வெளியில ஒரு வேன் வந்து நிக்குது. ஹீரோனோ அந்த வேனை பாக்குற அதே நேரத்துல அது உடனே அங்கிருந்து கிளம்பிடுது. அந்த வேன் ஆரம்பத்துல காட்டப்பட்ட அதே வேன் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹீரோன் அதை பெருசா கவனிக்கல. வானாவை பத்தி எதுவுமே கிடைக்காதனால ஹீரோனோ நேரா வானாவோட வீட்டுக்கே போய் தேட ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல எதுவுமே கிடைக்கல அவளுக்கு. ஒரு கட்டத்துல கண்ணாடியில தன்னோட ஷேடோவுக்கு பதிலா வானாவோட ஷேடோ தெரியுது. அதை பார்த்த ஹீரோன் பயந்து போயிடுறா. ஆனா அதுக்கப்புறமும் தேடுறதை நிறுத்தல. அப்ப ரத்தம் படிஞ்ச ஒரு டேபிள் ட்ரையர்ல ஒரு லெட்டர் அவளுக்கு கிடைக்குது. அதை படிச்ச ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த லெட்டர்ல வானா யாரோ ஒருத்தோட இதயத்தை எடுத்து அந்த ரத்தத்தை தன்னோட முகத்துல தடவணும் அப்படிங்கிற மாதிரி சில கொடூரமான விஷயங்களை எழுதி வச்சிருக்கா. இன்னும் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் அந்த லெட்டர்ல இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோனுக்கு வானா மனசளவுல சரியில்லாதவள இருந்திருப்பாளோ அப்படின்னு தோணுது. அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நீனா கிட்டே போறா. அந்த லெட்டரை பார்த்து நீனாவுக்கும் அதிர்ச்சி. அவளே இப்படிப்பட்ட ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா இங்கதான் கதை இன்னும் பெருசா மாற ஆரம்பிக்குது. நீனாவோட பிரைவேட் டிடெக்டிவ் வானாவோட முழு டார்க்கான பாஸ்டையுமே கண்டுபிடிச்சிட்டான். வானா பல இடங்கள்ல பல போலி பேர்களிலும் போலி ஐடென்டிட்டிகளையும் வச்சு வாழ்ந்து இருந்திருக்கா. அந்த இடங்கள்ல பல குற்றங்களையுமே பண்ணிருக்கா. ஒரு நகரத்துல 2 பையங்களை தன்னோட வீட்டுக்கு வரவழைச்சு பல மணி நேரம் அடைச்சு வச்சு உடல் ரீதியா துன்புறுத்தி இருக்கா. அதனால போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிருந்தாலும் கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு முன்னாடியே அவ தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா தான் இந்த சிட்டிக்கே வந்திருக்கா. இதெல்லாம் பார்த்தா வானா மென்டலா ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அவளால பாதிக்கப்பட்ட பல பேர் அவளை கொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்கள யாராவது ஒருத்தர் வானாவை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நீனாவும் சொல்ல இந்த விஷயம் ஹீரோனுக்கு சரின்னு தோணுது. இதெல்லாம் வின்ன நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். அதனால இப்ப ஹீரோனோ நீனாவும் ப்ரோஸ்லவ்ட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஹீரோனோ வின்னோட மிலிட்டரி பாஸ்டையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. அவன் ஒரு தடவை தன்னோட டீம்ல இருந்து 2 பேரை காப்பாத்தினதுக்காக மெடல்லாம் வாங்கியிருக்கான். அவன் அடிச்ச அந்த ஆபீசரே உண்மையிலேயே வின்ன கொல்ல வந்தவன் தான். அதோட சின்ன வயசுலயே தன்னோட பேரண்ட்ஸை இழந்ததுக்கு அப்புறம் அவரோட அங்கிள் அவனை ஒரு மிருகத்துக்கு கூட செய்யக்கூடிய அளவுக்கு மோசமா அவனை நடத்தியிருக்கான். இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் வின் ஒரு நல்ல மனுஷனா தான் இருந்திருக்கான் அப்படின்னு ஹீரோன் சொல்றா. அந்த ரிப்போர்ட்டுமே பிரேஸ்லவ் கிட்ட கொடுக்கறா. இதுக்கு நடுவுல ஜெயில வின் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட உடம்புக்குள்ள ஒரு வித்தியாசமான சக்தியை உணர்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோனோ வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட பெட்ல வானாவோட உடைஞ்ச நகம் கிடக்கிறத பாக்குறா. வானா வெளியில தான் தன்னோட நகத்தை உடைச்சிருப்பா. அது எப்படி தன்னோட பெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அதை பார்த்த எலனுக்கு பயமா இருக்கு. அடுத்த நாள் ட்ரையல். வின்னுக்கு எதிராக பெரிய எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அதே நேரத்துல நீனா வானாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கா. அதனால வின்ன 2 வாரங்களுக்கு விடுதலை பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் அடுத்த ட்ரையல். இப்ப வீட்டுக்கு வந்த வின்னோ இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் ஹீரோன் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறான். நைட்டு உன் ரூம்லயே நான் தூங்குவா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ அவன்கிட்ட அன்பா அவனோட ரூமுக்கே போய் தூங்க சொல்றா. அதனால வின்னோ அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோனோட ரூமுக்கு வெளியில ஒரு லெட்டர் இருக்கு. அது வின்னு எழுதுனதுதான். அதுல நான் உன்னை விட்டு தூரமா போயிடுறதா உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கான். இப்ப ஹீரோனோ உடனே நினாவுக்கு போன் பண்ணி வின் எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்ல கொஞ்ச நேரத்துல நினாவும் அவன் ஒரு ஹோம்லெஸ் ஷெல்டர்ல இருக்கா அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோன் அங்க போயிட்டு வின்ன வீட்டுக்கு வர சொல்ல ஆனா வின்னோ நான் வர முடியாது அப்படின்னு எழுதி காட்டுறான். ராத்திரி எல்லாமே வெளியில சுத்துனதுனால குளிர்ல அவனோட தொண்டை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவனால பேச முடியல. இப்ப ஹீரோன் அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு உடனே கவனிச்சுக்க அப்படி சொல்லிட்டு வர்றா. ஆனா வின்னும் ஒரு பேப்பர்ல ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப திரும்ப எழுதுறான். என்ன கிரேஸால மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு. அப்ப இந்த கிரேஸ் யாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி உருவாகுது. கிரேஸ் வேற யாரும் இல்ல வானாவை முன்னாடி காலேஜ்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போன அந்த ப்ரொஃபசர் தான் கிரேஸ். ஆனா வின்னுக்கு கிரேஸ் எப்படி தெரியும்? இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் வின்னும் ட்ரெஸ் இல்லாம நின்னுகிட்டு வானா மாதிரி தன்னோட நகங்கள்ல பிளாக் நெயில் பாலிஷ போடுறான். அவனோட கால்ல இருந்த காயமும் இன்னும் பெருசாயிடுது. அதோட வானா மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு வானா மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு நடுவுல ஹீரோனோ நினாவோட உதவியோட கிரேஸோட இமெயில் எப்படி கண்டுபிடிச்சிடறா. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வின்னோட நிலைமையை சொல்றா. அதுக்கப்புறம் கிரேஸையும் போன் பண்ணி பேச சொல்றா. அடுத்த நாள் காலையில ராபர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வெல்ஃபேர் ஆபீசர் ஹீரோனோட வீட்டுக்கு வர்றான். வின்னோ அங்க தங்கியிருந்த போது அவங்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருப்பான் போல. இப்ப வின் அங்க இல்லாதனால ராபர்ட் ஹீரோ கிட்ட வந்து தன்னோட கார்டை கொடுத்து வின்னு எங்க இருக்கா அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுக்கு நடுவுல கிரேஸை காட்டுறாங்க. கிரேஸுக்கு ஹீரோன் ஒரு இமெயில் அனுப்பியிருப்பார்ல. அதுல வானாவோட பேரை பார்த்த உடனே கிரேஸ் பயந்து போயிடுறா. அதே நேரத்துல ஹீரோனுக்கு வின்ன பத்தி இப்ப எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதனால நம்மளோட ஹோம்லெஸ் ஷெல்டருக்கு போறா. ஆனா அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. வின் கடந்த ஒரு வாரமாவே அந்த ஷெல்டருக்கு வரவே இல்லை அப்படி சொல்றாங்க. அவரோட ட்ரையலுக்குமே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. ஷெல்டர்ல இருந்த ஒருத்தர் வின்ன கோவிங்ஸ்டன் ஓவர் பாஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு டென்ட்ல பார்த்தேன் அப்படி சொல்றாரு. அந்த குழு கிடைச்ச உடனே ஹீரோனோ அங்க போறா. அங்க வின்னையும் எப்படி கண்டுபிடிச்சிடறா. ஆனா அவன் தன்னோட நிலைமையை ரொம்பவே மோசமாக்கி வச்சிருக்கான். ஒரு புண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே ஒளிஞ்சிருக்கான். ஹீரோனை பார்த்த உடனே பயந்த குரல்ல கிரேஸை பத்தி கேட்கறான். அது மட்டும் இல்லாம வானா மாதிரியே ஹீரோன் கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு பயங்கரமான ஹிண்ட் கிடைக்குது. வானாவை கொன்னதே வின் தான் அப்படின்னு. அதை கேட்ட ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனை சமாளிக்கிறதுக்காக அவனுக்கு முன்னாடி போறான். ஆனா வின்னும் கோவமா என்ன கிரேஸால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றான். முன்னாடி கிரேஸ ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னவன் இப்ப ஒரு பொண்ணு அப்படி சொல்றான். இந்த கதை ரொம்பவே காம்ப்ளிகேட்டா போய்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோன்
ஹீரனும் அங்கிருந்து கிளம்பிடுறா. எப்படி கிரேஸோட நம்பர் கண்டுபிடிச்சு இப்ப ஹீரனே அவளுக்கு போன் பண்ண ஹீரனை இவ்வளவு நாள் இக்னோர் பண்ணதுக்கு இப்ப கிரேஸும் மன்னிப்பு கேட்கிறா. வானாவோட கொலகார தன்னை தேடுறா அப்படின்னு தெரிஞ்சதும் தன்னோட பழைய பயம் எல்லாம் அவளுக்கு வந்துருச்சுன்னு சொல்றா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. வானா இறந்த செய்தியை கேட்டு கிரேஸ் சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் கிரேஸும் தன்னோட பாஸ்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. வானா அவளோட போயட்ரி கிளாஸ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். அந்த நேரத்துல கிரேஸ் தன்னோட வாழ்க்கையில ரொம்பவே மோசமான ஒரு காலகட்டத்துல இருந்ததால வானாவும் கிரேஸும் சீக்கிரமாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வானா தான் கிரேஸோட வீக்கான சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டா. அவளுக்கு போதைப் பொருட்களையும் ட்ரக்ஸ் மட்டும் பல கெட்ட பழக்கங்களை பழக்கி விட்டுட்டா. அதனால கிரேஸ் மேல முழுமையான மென்டல் மற்றும் பிசிக்கல் கண்ட்ரோல வானா எடுத்துக்கிட்டா. கிரேஸோட வாழ்க்கையே ஒரு நைட் மேரா மாறிடுச்சு. அதாவது வானா அவ கூட உடல் ரீதியாவும் இருந்திருக்கா. அப்பதான் கிரேஸுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. வானா ஒரு நார்மலான மனுஷன் மாதிரியே அவளுக்கு தெரியல. அவ மென்டலா அன்ஸ்டேபிளா இருக்கலாம், இல்லனா அவளுக்குள்ள ரொம்பவே ஆபத்தான ஒரு டிமானிக் பவர் இருக்கலாம். இதனால கிரேஸ் பல தடவை வானாவை விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கா. ஆனா வானா அவளை நான் ஒருபோதும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டி இருக்கா. அதனாலதான் முன்னாடி வானாவும் எனக்கு எல்லாமே வேணும், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே விஷயத்த அவளோட லெட்டர்லயுமே எழுதியிருந்திருக்கா. அந்த நேரத்துலதான் வானா முதன்முறையா ஒரு மர்மமான ஆளை பத்தி பேசியிருக்கா. அவனோட பேர் போர்ட் ஏ ஜான் அப்படின்னு சொல்லப்படுது. அவனை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ரெண்டு பேருமே யாராலுமே அழிக்க முடியாதுன்னு வானா சொல்லியிருக்கா. இதை கேட்ட கிரேஸுக்கு வானா ஏதோ ஒரு ஆபத்தான டீமோட டீல் போட்டிருக்கா அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அதனாலதான் கிரேஸ் எப்படியாவது வானாவை விட்டு தப்பிச்சு தன்னோட பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி வானாவும் எலன் கிட்ட நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு புது உடம்பு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னது எல்லாம் இப்ப ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்பதான் புரிய வருது. அந்த புது உடம்பு விண்ணோட உடம்பா கூட இருக்கலாம். அதனாலதான் இப்ப விண்ணும் வானா மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கான். அதோட ஜெயில ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட அவனுக்குள்ள ஒரு வித்தியாசமான எனர்ஜி இருந்ததும் இதனாலதான். அதாவது வானாக்குள்ள இருந்த அந்த டீமன் இப்ப விண்ணுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹீரனும் கிரேஸ் கிட்ட வானாவோட வீட்டுல கிடைச்ச அந்த லெட்டரை பத்தியும் சொல்றா. அதை கேட்டதும் கிரேஸ் இன்னும் அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறா. அவ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்றா, வானா இன்னும் சாகல, அதோட நீயும் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடு அப்படி சொல்லிட்டு போனையுமே கட் பண்ணிடுறா. அடுத்தனுடைய ஹீரோட வீட்டோட கூரையில யாரோ ஓடுறதும் குறிக்கிறதுமா கேக்குது. ஹீரோனை பயந்து வெளியில வர்றா. அங்க பொண்ணுங்களோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விண்டா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோனை பார்த்ததும் அவ வேகமா அவளை நோக்கி ஓடி வரா. அவளை தரையில தள்ளி விட்டுட்டு கிரேஸை பத்தி கோவமா கேட்க அதோட அவளை காலால மிதிச்சு கொல்ல போற அந்த நேரத்துல படத்தோட ஆரம்பத்துல பார்த்தா அதே வேன் அங்கேயும் வந்து நிக்குது. அதுல இருந்து ரெண்டு பேரும் இறங்கி விண்ண அடிச்சு மயக்கமடிய வச்சுட்டு அவனை வேன்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் ஆரம்பத்துல கட்டப்பட்ட அந்த மர்மமான வேன் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோன் இப்ப அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறா. கடைசியா அவங்க ஒரு தனிமையா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் சேர்றாங்க. அங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் வெளியில வர அவங்க பேரு ஜேம்ஸ் மற்றும் கெவின். அவங்க ஹீரோனை ரொம்பவே சாதாரணமா உள்ள வர சொல்றாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் ஜேம்ஸ் தன்னை ஒரு பிரீஸ்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அங்க ஃபாதர் கிளார்க், அதுக்கப்புறம் டாக்டர் எம்லி வாரன் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இதுக்காக இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒரு டாக்டர் ஒரு பிரீஸ்ட் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சுத்தமா புரியல. அப்பதான் அவங்க ஹீரோன் கிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விண்ணுக்கு பிடிஎஸ்டி மற்றும் மென்டல் இல்னஸ் மட்டும் இல்ல, அவன் ஒரு டீமனோட கட்டுப்பாட்டுல இருக்கான். ஆமா, விண்ண ஒரு டீமன் பொசஸ் பண்ணிருக்கு. இந்த டீமன்கள் பொதுவா சின்ன வயசுல டிராமாவை அனுபவிச்ச மென்டலா வீக்கா இருக்கிற மனுஷங்களை தான் டார்கெட் பண்ண அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். அதே விஷயம் தான் வானாவுக்குமே நடந்திருக்கு. அதாவது வானா ஒரு கெட்ட பொண்ணு மட்டும் இல்ல, அவளுக்குள்ள ஒரு டீமன் இருந்திருக்கு. இங்கதான் படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்டே வருது. உண்மையான விக்டிமே வானா தான். சின்ன வயசுல அவளோட அப்பா அவகிட்ட செஞ்ச கொடுமைக்கு அப்புறம் அந்த டீமன் அவளோட உடம்ப முழுசாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் வானா இவ்வளவு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டீமன் கிரேஸோட உடம்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனா கிரேஸ் எப்படி அதுல இருந்து தப்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அந்த டீமனுக்கு கிடைச்ச அடுத்த டார்கெட் வின் தான். அதனாலதான் விண்ண பார்த்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வானாவோட நகை உடைஞ்சிருக்கு. அந்த டீமன் வானோட உடம்ப உள்ள இருந்தே அழிக்க ஆரம்பிச்சிருக்கு. விண்ண ஒரு புதிய ஹோஸ்டா தேர்வு பண்ணிருக்கு. ஜேம்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே ஒரு புத்தகத்தையும் காட்டுறான். அதுக்குள்ள இதே மாதிரியான டீமன்ஸ்களோட போட்டோக்கள் நிறைய இருக்கு. அவங்க சொல்றபடி சின்ன வயசுல டிராமா டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சவங்களோட மூளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடம் ஒண்ணு உருவாகும். அந்த இடத்துக்குள்ள தீய சக்திகள் அதுக்கப்புறம் டீமன்ஸால ஈஸியா நுழைய முடியும். ஆனா ரொம்ப ரேர் கேஸ்ல சில பேரோட மூளைக்குள்ள நியூரல் கேஜ் ஒண்ணு உருவாகும். அதாவது ஒரு மென்டல் ஜெயில் மாதிரி. டீமன் அந்த கேஜுக்குள்ள போயிட்டா அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. அததான் லாக் பாக்ஸ்னு சொல்றாங்க. இதுதான் இந்த மூவியோட டைட்டிலும் கூட. இதுல இருந்து விண்ண காப்பாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனுக்குள்ள இருக்கிற டீமனை ஏற்கனவே நியூரல் கேஜ் இருக்கிற வேற ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஜேம்ஸும் அவனோட டீமும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, படத்தோட ஆரம்பத்துல காட்டப்பட்ட அந்த வீல் சேர் பையன் தான். அதனாலதான் ஆரம்பத்துல விண்ணோ வேன்ல கூட்டிட்டு போகும்போது அவன் திரும்ப திரும்ப என்ன இங்க கூட்டிட்டு போகுது அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருக்கிற அந்த டீமனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த பையன் கடந்த ஒரு வருஷமா சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல இருந்திருக்கான். அவனோட மூளையை ஸ்கேன் பண்ணும்போது தான் அவனோட மூளைக்குள்ள நியூரல் கேஜ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே அவனை ஜேம்ஸ் கிட்டயும் அவனோட டீம் கிட்டயும் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பையனோட சின்ன வயசுமே ரொம்பவே கொடூரமானதான். அவனோட குடும்பத்தினரே அவனை ரொம்பவே மோசமா நடத்திருக்காங்க, ட்ரக்ஸ் கொடுத்திருக்காங்க, அவனை கொடூரமா அடிச்சிருக்காங்க. கடைசியில் அவனை தனியாவும் விட்டுட்டு போயிருக்காங்க. இதை கேட்ட எனக்கு கோவம் வருது. ஒரு அப்பாவி குழந்தைய வச்சு விண்ணெல்லாம் காப்பாற்ற கூடாது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா ஜேம்ஸும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த
பையனோட மூளை இந்த விஷயத்துக்காகவே ஸ்பெஷலா இருக்கு. அவனோட குடும்பமே அவனை விட்டுட்டு போயிடுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் பல பேரை காப்பாத்திருக்கான். அதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதனால வேற வழியே இல்லாம ஹீரோனோ அதுக்கு சம்மதிக்கிறா. இப்ப அந்த பையனை ரிச்சுவலுக்காக ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட தலைமுடிய முழுசாவே ட்ரிம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவனோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஹீரோனோ அதை சுத்தம் பண்ண முயற்சி பண்றான். அப்பதான் அந்த பையன் தன்னோட தலையை பின்னாடி சாச்சு வாய அளவுக்கு அதிகமா திறக்கிறான். அவனோட கண்கள் முழுசாவே வெள்ளையா மாறிடுது. அவனுக்குள்ள இருந்து பல டீமன்ஸ் கூட பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே அந்த கேஜ்ல இருந்து வெளியில வர முயற்சி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு டீமன் எலன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. இதை நிறுத்து, இல்லன்னா வின் இறந்து போயிடுவான் அப்படி சொல்ல, ஹீரோனை பயந்து அதை பத்தி ஜேம்ஸ் கிட்ட கேட்க, ஆனா ஜேம்ஸும் இது டீமன்ஸ்களோட வழக்கமான ஒரு வேலை தான். அவங்க உன்னை உள்ள இருந்து உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. நீ சரியான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு உன்னை குழப்புவாங்க. உன்னோட நம்பிக்கையை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையவே போக வைக்க முயற்சி பண்ணுவாங்க. நீ சரியான பதில இருந்து விலகுற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனோ இன்னொரு கேள்வி கேட்கிறான். இந்த ரிச்சுவல் எப்பவுமே சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜேம்ஸும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் இது வரைக்கும் இந்த ப்ராசஸ் 8 தடவை பண்ணிருக்கான். ஆனா அந்த 8 பேர்ல 2 பேரை தான் உயிரோட காப்பாத்தவே முடிஞ்சிருக்கு. இதை கேட்ட ஹீரோன் இன்னும் பயந்து போயிடுறா. ஜேம்ஸ் இப்ப அடுத்த முடிவை ஹீரோன் கிட்டே விட்டுறான். ஆனா ஒரு வார்னிங் மட்டும் கொடுக்கறான். இங்க இருந்து விண்ண நீ கூட்டிட்டு போயிட்டா இன்னைக்கு நைட்டு அவன் உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் முன்னாடி வான சொன்ன விஷயங்கள்லாம் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. வின் எலனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அவரோட இன்டிமேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு வானா சொல்லிருப்பால, அது எல்லாமே போய் உண்மையிலேயே அதை விரும்பினது வின்னு கிடையாது, அவனுக்குள்ள இருந்த அந்த டீமன் தான். அதோட எலனுக்கு முன்னாடி கண்ணாடியில வானாவோட நிழல் தெரிஞ்சதும் பாத்ரூம்ல அவளுக்கு பின்னாடி யாரோ நின்னதும் அது எல்லாமே வானா கிடையாது, வானா உருவத்துல இருந்த அதே டீமன் தான். இப்ப கதை கொஞ்சம் பாஸ்டுக்கு போக ஆரம்பிக்குது. வின் அன்னைக்கு நைட்டு வானாவோட வீட்டுக்கு போன அந்த சம்பவத்தை முழுசா காட்டுறாங்க. வின்னும் வானாவை விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது வானா அவனை தடுத்து நிறுத்துறா. அந்த நேரத்துல வானாக்குள்ள இருந்த அந்த டீமன் இப்ப வின்ன டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது. அது வானாவோட உடம்புல இருந்து வெளியில வந்து வின்னோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிடுது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே வின் தான் வானாவை ரொம்பவே கொடூரமா கொண்டு இருக்கான். அதாவது அது அவன் செய்யல, அவனோட சொந்த விருப்பத்துல பண்ணல, அவனுக்குள்ள இருந்த அந்த டீமன் தான் அவனை அப்படி பண்ண வச்சிருக்கு. இப்ப பிரசன்ட் டைம்ல டீமன் முழுசாவே வின்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அவனை பேஸ்மெண்ட்க்கு இப்ப கூட்டிட்டு போய் அந்த கோமா பையனுக்கு முன்னாடி சேர்ல கட்டி வைக்கிறாங்க. இப்ப எக்ஸரிசமும் ஆரம்பிக்க போகுது. டீமனை அந்த பையனோட உடம்புக்குள்ள டிரான்ஸ்பர் பண்றதுக்கான ரிச்சுவலும் ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா கேமராக்களும் திடீர்னு ஆஃப் ஆகுது. இதை பார்த்த ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆனா ஜேம்ஸும் மத்தவங்களும் ரொம்பவே கூலா இருக்காங்க. இந்த ப்ராசஸ் எந்த கேமரா வழியும் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வின்னுக்கு என்ன ஆகுதுன்னு கவலைப்பட்ட ஹீரோனை உடனே பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க வின்னோட உடம்பும் கோமா பையனோட உடம்பு சேர்ந்து ஒரு வித்தியாசமான டீமன் உருவம் மாதிரி வந்து ஹீரோனை பயமுறுத்துது. ஆனா அடுத்த செகண்டே எல்லாமே காணாம போயிடுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த வீடு முழுசாவே பயங்கரமான நிகழ்வுகளால நிரம்பிடுது. திடீர்னு ஹீரோனோ தன்னோட பழைய வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறா. அவ உள்ள போகும்போது தன்னோட அம்மா அவளுக்கு முன்னாடி நிக்கிறத பாக்குறா. அவளோட அம்மா ஹீரோனை மேனிபுலேட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா அது அவளோட அம்மாவே கிடையாது, அது ஒரு டீமன். அந்த டீமன் காட்டுற எல்லா பயங்கரமான சம்பவங்களுமே ஹீரோனோட சொந்த டிராமாவை வச்சு உருவாக்கப்பட்டதுதான். ஆனா அந்த டீமனோட குரல் இப்ப வின்னோட குரல் மாதிரி மாறி இருக்கிறதுனால ஹீரோனுக்கு இது உண்மையில அப்படின்னு புரிஞ்சு போயிடுது. இது முழுசுமே ஒரு ஏமாத்த வேலைன்னு புரிஞ்சு போயிடுது. அப்பதான் அந்த பையன் ஹீரோனுக்கு முன்னாடி வரான். அந்த டீமனத்தோட உடம்புக்குள்ள அடைச்சிட்டதாவும் வின் இப்ப முழுசாவே சரியாயிட்டதாவும் சொல்றான். இதை கேட்ட ஹீரோனை பயங்கரமா சந்தோஷப்பட்டு அந்த பையனை கட்டிப்பிடிக்கிறா. ஆனா அடுத்த நொடியே அந்த பையனே டீமனா மாறி ஹீரோனை தாக்க வரான். 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அடுத்த செகண்ட் ஹீரோன் இப்ப மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கா. அங்க விண்ணையும் அந்த பையனையும் தனித்தனி சேர்களை கட்டி வச்சிருக்காங்க. அந்த பையனும் ஹீரோன் கிட்ட நீ நடுவுல வந்து ரிச்சுவலை நிறுத்திட்டதுனால டீமனால என்னோட உடம்புக்குள்ள வர முடியல அப்படி சொல்றான். அதே நேரத்துல வின்னோ நான் இப்ப முழுசா சரியாயிட்டேன் அப்படி சொல்றான். ஹீரோனுக்கு எது உண்மை எது பொய்னு சுத்தமா புரியல. ஆனா அப்பதான் அவளுக்கு ஒரு பயங்கரமான உண்மை புரிய ஆரம்பிக்குது. அவங்க உடம்புல இருந்து வெளியில வந்த டீமன் இன்னும் யாரோட உடம்புக்குள்ள போகல அப்படின்னு. ஆனா அது ஹீரோனோட உடம்புக்குள்ள போயிருக்கு. ஆமா இப்ப டீமன் ஹீரோனை தான் பொசஸ் பண்ணிருக்கு. அது அந்த பையனுக்கு புரிஞ்சு போயிடுது. உடனே ஹீரோனை தன்னோட கையை பிடிக்க சொல்றான். ஆனா ஹீரோனோ அவனோட கையை பிடிக்க முயற்சி பண்றா. ஆனா டீமன் அவளை விடவே மாட்டேங்குது. அவளோட கைகள்ல பெரிய பெரிய காயங்களை உருவாக்குது. ஆனா ஹீரோனோ தன்னோட வில் பவரை பயன்படுத்தி கடைசி நேரத்துல அந்த பையனோட கையை எப்படி பிடிச்சிடறா. அடுத்த நொடியே டீமன் ஹீரோனோட உடம்புல இருந்து வெளியில வந்து அந்த லாக் பாக்ஸ் பையனோட உடம்புக்குள்ள போயிடுது. இப்ப இந்த டீமன் நிரந்தரமா அந்த நியூரல் கேஜுக்குள்ள சிக்கிக்குது. அதே நேரத்துல ஜேம்ஸும் அவனோட டீமும் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி ரிச்சுவல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது வின் இப்ப முழுசாவே சரியாயிட்டான். அதுக்கப்புறம் ஜேம்ஸும் ஹீரோன் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்றான். இந்த முழு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணி வைக்க சொல்றான். எதிர்காலத்துல இதே மாதிரி யாருக்காவது பிரச்சனை வந்தா இந்த தகவலை பயன்படுத்தி அவங்களோட உயிரை அவங்க காப்பாத்திக்க இது உதவும் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோனோ அதுக்கு சந்தோஷமா சம்மதிக்கிறா. அதனாலதான் படத்தோட ஆரம்பத்துல ஹீரோனோ இது மறுபடியும் யாருக்குமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை ஆரம்பிச்சிருப்பா. இப்ப அவளுக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவ்வளவு நேரமா நம்ம முழு கதையா பார்த்தோம். இப்ப வின்னோ ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா ஹீரோனால தான் அவனோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு வின்னோ ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறான். அதுல அவ ஒரு புது சிட்டிக்கு போய் அங்க ஒரு புது வேலையை ஆரம்பிச்சிட்டதாவும் இப்ப நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கான். அதை பார்த்த ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த லாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூவியும் முடியுது. உங்க கைஸ் படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.